Hello children, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT Classics Malhar Hindi bookல third lesson Pehli Boond. இது ஒரு poem. இந்த poem எழுதின ஒரு பேரு கோபால் கிருஷ்ண கவுல். Poetry. இந்த poemல poet ஹாட்டான சம்மர் சீசனுக்கு அப்புறமா வரக்கூடிய ரெய்னி சீசன்ல இந்த பூமியில வந்து விழுற முதல் மழை துளி எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மழை பொழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூமியில என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதும் இந்த போயட் இந்த போம்ல சொல்லியிருக்காரு. வாங்க போம்குள்ள போய் பார்க்கலாம். पहली बूंद वह पावस का प्रथम दिवस जब पहली बूंद दरा पर आई, अंकुर फूट पड़ा धरती से नव जीवन की ले अंगड़ाई. பாவஸ்னா மான்சூன் ரெய்னி சீசன். சம்மருக்கு அப்புறமா இந்த பூமியில வந்து விழுற முதல் மழை துளி சொல்றாரு. வஹ் பாவஸ் கா பிரதம் திவஸ் ஜப், இந்த மான்சூனோட ஃபர்ஸ்ட் டேல பெஹலி பூந்து தராபராயி, த ஃபர்ஸ்ட் ரெயின் டிராப் இந்த பூமியை வந்து சேருது. அது சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கூர் ஃபூட் படா தர்த்தி சே நவ் ஜீவன் கி லே அங்கடாயி, இந்த பூமியில அங்கங்க இருக்கிற விதைகள், அங்கூர் அப்படின்னா ஸ்ப்ரவுட், எதுல இருந்து ஸ்ப்ரவுட் ஆகும், ஒரு சின்ன விதையில இருந்து தான் ஒரு செடி வந்து ஸ்ப்ரவுட் ஆகும் இல்லையா. சோ அந்த மழை துளி பட்டதுக்கு அப்புறமா இந்த பூமியில புதஞ்சிருக்கிற சீட்ஸ்ல இருந்து புது லைஃப் கிராக் அவுட் ஆகி புது ஸ்ப்ரவுட்ஸ் வருது, புது லீவ்ஸ் உருவாகுது, புது பிளான்ட் உருவாகுதுன்னு சொல்றாரு. அதுதான் நவ் ஜீவன் கேலி அங்கடாயி, புது லைஃப் வந்து ஸ்ட்ரெச் அவுட் ஆகி வருது அந்த சீட்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. धरती के सूखे अधोरों पर गिरी बूंद अमृत सी आकर, वसुंधरा की रोमावली सी हरी दूब पुल की मुस्काई, पहली बूंद दरा पर आई. இந்த ரெயின் டிராப்ஸை போயட் எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா, ஒரு ட்ரையான லிப்ஸ்ல, தண்ணியே குடிக்காம இருந்தது நம்ம லிப்ஸ் ட்ரை ஆகும் இல்லையா, ஒரு ட்ரையான லிப்ஸ்ல ஒரு நெக்டர் வந்து பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு எவ்வளவு அமிர்தமா இருக்கும். அந்த மாதிரி இந்த சம்மர்ல காஞ்சு போயிருக்கிற இந்த பூமியோட லிப்ஸ்ல வந்து அந்த மழை துளி வந்து படுறது, ஹீ இஸ் கம்பேரிங் இட் டு அ நெக்டர், அது அமிர்தத்துக்கு தேனுக்கு சமமா இருக்கு அப்படின்னு போயட் சொல்றாரு. வசுந்தரா கி ரோமாவலிசி ஹரி தூபு புல்கி முஸ்காயி. நார்மலா எல்லாருக்கும் ஹேர் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம தலையில எவ்வளோ முடி நிறைய இருந்தா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வசுந்தரானா இதுவும் அர்த்தம் தான். தர்த்தி இந்த பூமியோட தலை, அதுல இந்த மழை துளி பட்டதுக்கு அப்புறமா ஹரி தூபு புல்கி முஸ்காய், தூப் அப்படின்னா கிராஸ், ஸோ கிரீனான கிராஸ் நிறைய முளைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பூமி அப்படின்னு சொல்ற. வசுந்தரா கி ரோமாவலிசி ஹரி தோபு புல்கி முஸ்காய், நிறைய கிராஸ் முளைச்சு இந்த பூமி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ணுது. எப்போ பெஹலி பூந்து தரா பர் ஆயி. आसमान में उड़ता सागर लगा बिजलियों के स्वर्णिम पर, बजा नगाड़े जगा रहे हैं बादल धरती की तरुणाई, पहली बूंद दरा पर आई. மழை சொல்லிட்டாரு. அடுத்தது இடி மின்னலை பத்தி சொல்றாரு. லகா பிஜிலியோं के स्वर्णिम पर आसमान में उड़ता सागर, அப்படி ரிவர்ஸ்ல படிச்சு பார்க்கணும். பிஜிலியோ அப்படின்னா லைட்னிங், கண்டிப்பா மழை காலத்துல லைட்னிங், இடி மின்னல் ரெண்டுமே இருக்கும். இந்த மின்னல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா ரொம்ப கோல்டன் ஃபிளாஷிங் அப்படின்னு சொல்றாரு. ஸ்வர்ணீம் அப்படின்னு வந்து கோல்டன் ஃபிளாஷிங் சொல்றாரு. பிஜிலியோं के स्वर्णिम पर, இந்த லைட்னிங் கோல்டன் கலரோட லைட்னிங்கோட ஆசமானுமே உடுத்தா சாகர், சாகர்னா சி, இந்த சி வந்து ஒரு கோல்டன் கலர் விங்ஸோட அப்படியே ஸ்கைல வந்து எழும்பி போகுது. இந்த சி வந்து கோல்டன் கலர் விங்ஸோட ஸ்கைல எழும்புது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பஜா நகாடே ஜகா ரஹே ஹே பாதல் தர்த்தி கே தருணாய், மின்னல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப இடி சத்தமும் இருக்கும். ஸோ அந்த இடி சத்தம் என்ன பண்ணுதுன்னா வேக்கிங் அப், எழுப்புதான். யாரை எழுப்புது? ஜகா ரஹே ஹே, எழுப்புது. யாரை எழுப்புது? பாதல் தர்த்தி கே தருணாய், இந்த கிளவுட்ஸ் எர்த்தோட யூத்னஸ், இந்த சம்மர்ல ரொம்ப காஞ்சு போயிருக்கிற இந்த பூமியோட யூத்னஸ் இந்த ட்ரம் சத்தம் வந்து எழுப்பி விடுது அப்படின்னு சொல்றாரு. பஜா நகாடே ஜகா ரஹே ஹே பாதல் தர்த்தி கி தருணாயி, பெஹலி பூந்து दरा पर आई. नीले नयनों सा यह अंबर काली पुतली से ये झलदर, करुणा बिगलित असु बहाकर धरती की चिर प्यास बुझाई, बूढ़ी धरती शस्य श्यामला बनने को फिर से ललचाई, पहली बूंद दरा पर आई.
இந்த இடத்துல அந்த ஸ்கையும் ஸ்கைல இருக்கிற அந்த ரெயின் டிராப்ஸையும் அழகா கம்பேர் பண்றார். எதுக்குன்னா எதோட கம்பேர் பண்றாருன்னா நீலே நயனோ சா யஹ் அம்பர். அம்பர்னா ஸ்கை. இந்த ஸ்கை எப்படி இருக்கான், ப்ளூ கலர் ஐஸ் இருக்க மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம கண்ணுல வந்து ஒயிட் நடுவில் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டை வந்து எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா ப்ளூ கலர் ஐஸ். இந்த ஸ்கை வந்து ப்ளூ கலர் ஐஸா இருக்கு. காலி புத்திலி சே யஹ் ஜல்தர், அதுல இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ். வானத்துல மேகங்கள்ல அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கும் இல்லையா, கிளவுட் ரெய்னி டைம்ல வந்து நல்லா டார்க் கலர்ல இருக்கும், பிளாக்கா இருக்கும் அந்த ரெயின் கிளவுட்ஸ். அதை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா காலி புத்திலி சே ஏ ஜல்தர், அந்த வாட்டர் பாடிஸ் வந்து ஒரு பிளாக் கலர் பட்டர்ஃபிளைக்கு ஈக்குவலா அவர் சொல்றாரு. ஸோ ப்ளூ கலரா இருக்க ஸ்கை, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் அந்த கிளவுட்ஸ் ரெயின் கிளவுட்ஸை ஒரு பிளாக்கான பட்டர்ஃபிளைக்கு கம்பேர் பண்றாரு. கருணா பிகலித் அசுபஹாக்கர், அந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஐ மாதிரி இருக்கிற அந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுது ஸ்கையை, மர்சி அவுட் ஆஃப் மர்சி, ரொம்ப கருணையால நமக்கு கண்ணீர் வடிக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த பூமி வந்து ரொம்ப காஞ்சு போயிருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்கை வந்து கண்ணீர் வடிக்குதான். கருணா பிகலித், கருணா மீன்ஸ் மர்சி, பிகலித் அப்படின்னா அதிகமா. ஸோ ரொம்ப மர்சியில வந்து அசு பஹாக்கர், அசு மீன்ஸ் டியர்ஸ். ஸோ ரொம்ப கருணையினால அந்த மேகங்கள் கண்ணீர் வடிக்குது. தர்த்தி கி சிர் பியாஸ் புஜாயி, அந்த கண்ணீர் வந்து இந்த பூமியோட சிர் பியாஸ் அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருந்த தர்ஸ்ட், அந்த சம்மர்ல வறண்டு போன அந்த தர்ஸ்ட்டை குவென்ச் பண்றதுக்கு தீர்க்கறதுக்காக இந்த ஸ்கை வந்து கண்ணீர் வடிக்குது அப்படின்னு அழகா சொல்றாரு போயட். பூடி தர்த்தி சஷ்ய ஷாமலா பன்னே கோ ஃபிர் சே லல்சாயி, இந்த ஓல்டா இருக்கிற அர்த்துல மறுபடியும் கிரீன் கிராப்ஸ் முளைக்கிறதுக்கான ஆசையை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ மழை வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம பூமியை பார்த்தோம்னா எங்கேயுமே கிரீனா இருக்கும், லஷ்ஷா இருக்கும். ஸோ மறுபடியும் நான் ஓல்டா இல்லாம யூத்தா மாறணும் அப்படின்ற ஆசையே இந்த பூமிக்கு அந்த மழை துளி கொடுக்குதுன்னு சொல்றாரு. எப்போ பெஹலி பூந்து தராப்பர் ஆயி, இந்த ஃபர்ஸ்ட் ரெயின் டிராப் பூமியில வந்து விழுந்ததுக்கு அப்புறமா. இந்த போயமா எழுதின போயட் பேரு கோபால கிருஷ்ண கவுல். சில்ட்ரன், ஒரு மழையை வந்து எவ்வளோ அழகா கம்பேர் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ இந்த போமை படிச்சு பாருங்க, இதுல இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. See you in the next video.